வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கொஷின் குடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் ஸ்டாஃப் ரீடிங் வேர் அப்சர்வ்ட் சக்சஸ்ஃபுல்லி வித் எ லெவல். ஸோ லெவலிங் ஸ்டாஃப் வச்சு நம்ம மெஷர் பண்றாங்க. த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவிங் பி மூவ்ட் ஆஃப்டர் 3rd, 6th அண்ட் 8th. ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட்ட வந்து 3rd பிளேஸ்ல, நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல, நெக்ஸ்ட் 8th பிளேஸ்ல வந்து சேஞ்ச் பண்றாங்க. அப்போ வந்து இந்த ரீடிங்ஸ் வந்து இதெல்லாம் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இவ்ளோ ரீடிங்ஸ் வந்திருக்குது. ஸோ என்டர் த அபோவ் ரீடிங்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த ரீடிங்ஸ ஒரு லெவல் புக்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அண்ட் கால்குலேட் ஆர்எல். ஆர்எல் வந்து கண்டுபிடிக்க போறோம். இஃப் த ஃபர்ஸ்ட் ரீடிங் வாஸ் டேக்கன் வித் எ ஸ்டாஃப் ஹெல்ட் ஆன் எ பெஞ்ச் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் எங்க எடுக்குறாங்க? பெஞ்ச் மார்க்ல எடுக்குறாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ எவ்வளவு? 432.384 மீட்டர். எந்த மெத்தட்ல பண்ணணும் அப்டின்னா, பை ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒண்ணு வந்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட். அப்டின்னா ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமென்ட் சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எத பார்க்க போறோம் அப்டின்னா, ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, குடுத்திருக்கிற ரீடிங்ஸ வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு வேர்ட நம்ம என்ன பண்ணணும்னா நோட் பண்ணணும். இங்க பாருங்க நம்மள ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கெங்க? 3rd, 6th அண்ட் 8த்ல ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ரீடிங்ஸ் எழுதிட்டு 1, 2, 3, 4, 5, 6 எத்தன ரீடிங்ஸ் குடுத்துருக்காங்களோ, அத்தன ரீடிங்ஸ் நம்ம எழுதிரணும். ஸோ 3rd. ஸோ அண்டர்லைன் அந்த 3rd ரீடிங்க நம்ம அண்டர்லைன் பண்ணிரணும். நெக்ஸ்ட் 6th அண்ட் 8th ரீடிங். ஓகேவா? நம்ம எங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோமோ, அந்த இடத்துல எஃப்எஸ். ஓகேவா? அண்டர்லைன் பண்ண உடனே எஃப்எஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் எஃப்எஸ். இங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் எஃப்எஸ். ஸோ எஃப்எஸ் எங்க நீங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிறீங்களோ, அங்க எஃப்எஸ் போட்டு எஃப்எஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு ரீடிங் எழுதியிருக்கோம்ல, அத பிஎஸ்ன்னு மார்க் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. பாருங்க இங்க நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் என்னது? பிஎஸ். இங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்னது? பிஎஸ். ஓகேவா? ஸோ இத ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்பவுமே பிஎஸ் தான். ஸோ லாஸ்ட் ரீடிங் எப்பவும் எஃப்எஸ் தான். ஓகேவா? இது 2 சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் என்னது? பிஎஸ். செகண்ட் ரீடிங் சாரி லாஸ்ட் ரீடிங் எஃப்எஸ். ஓகேவா? ஸோ ரிமைனிங் எங்கெங்கலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணாம வச்சிருக்கிறோமோ, அந்த இடத்துலலாம் ஐஎஸ்ன்னு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஐஎஸ். ஸோ இங்க ஃபில் பண்ணாம இருக்குது ஐஎஸ். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இத நம்ம எப்படி வந்து ரெக்கார்ட் லெவல் புக்ல ரெக்கார்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இது மாரி டேப்லோ காலம் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷன், பிஎஸ்னா பேக் சைட், ஐஎஸ்னா இன்டர்மீடியேட் சைட், எஃப்எஸ்னா ஃபோர்த் சைட். இப்போ வந்து நம்ம ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் பண்ண போறோம். ஸோ ரைஸ், ஃபால், ஆர்எல் வந்து ரெடியூஸ் லெவல், ரீமார்க். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஸோ 2.228 குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பிஎஸ்ல தான ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பிஎஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆ நம்ம ரீடிங்ஸ் எதுல ரெக்கார்ட் பண்ணணும்? ஐஎஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே லைன்ல ரெக்கார்ட் பண்ணிறக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிஎஸ் இங்க மார்க் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்ல ஐஎஸ்ஸ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. 3rd பாருங்க எஃப்எஸ். அப்ப என்ன பண்ணணும்? இத ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோனே ஜஸ்ட் டிரா ஒன் லைன். ஓகேவா? லைன் டிரா பண்ணிட்டு எஃப்எஸ். ஓகேவா? எஃப்எஸ் 0.988 ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிஎஸ். ஓகேவா? இப்பதான் நம்ம கவனிக்கணும். ஸோ இப்ப நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம் எஃப்எஸ். ஸோ நெக்ஸ்ட் எடுத்தது பிஎஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடக்கூடாது. ஸோ எங்க நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோமோ, அதுக்கு நெக்ஸ்ட் பிஎஸ் இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு நேரா தான் என்ன பண்ணணும்? பிஎஸ்ங்கிற ரீடிங்ஸ நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஐஎஸ். அப்ப என்ன பண்ணணும்? இந்த லைன்ல ஃபில் பண்ணக்கூடாது. அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல ஃபில் பண்ணணும். 2.864. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எஃப்எஸ். எஃப்எஸ்னா என்ன பண்ணணும்? இது லைன் டிரா பண்ணிக்கோங்க. எஃப்எஸ்னா என்னது? அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்ல டிரா பண்ணிக்கணும். ஆ ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம அண்டர்லைனும் பண்ணியிருக்கோம். எஃப்எஸ் பண்ணியிருக்கோம். எஃப்எஸ்க்கு நெக்ஸ்ட் என்னது? பிஎஸ். அப்ப என்ன பண்ணணும்? எஃப்எஸ் நீங்க எங்க எழுதியிருக்கிறீங்களோ, அதுக்கு நேரா தான் என்ன பண்ணணும்? 0.622 பிஎஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ திரும்ப பாருங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அது எஃப்எஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? எஃப்எஸ். ஸோ எஃப்எஸ்ல எழுதிக்கோங்க. 1.982 பிஎஸ் அப்ப எங்க தான் மார்க் பண்ணணும்? அதுக்கு நேரா இருக்கிற லைன்ல தான் மார்க் பண்ணணும். 1.044. ஸோ ஜஸ்ட் ஒரு டிரா ஒன் லைன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எஃப்எஸ். லாஸ்ட் இது எப்பவுமே எஃப்எஸ் தான். ஸோ எஃப்எஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது புரியலன்னா பாஸ் பண்ணி கூட நீங்க பொறுமையா இந்த டேப்லோ காலம் பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆர்எல் குடுத்துருக்காங்க. ஸோ ஆர்எல் உடைய வேல்யூ 432.384. ஸோ இப்போ நம்ம இத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்டின்னா,
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் இருக்கா? ஸோ பிஎஸ்சியும், ஐஎஸ்சியும் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ரீடிங்க நீங்க என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க. இப்போ 2.228யும் 1.606யும் மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் எதுல வரும்? பிளஸ்ல வரும். ஓகேவா? ஸோ பிளஸ்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதுக்கு நேரா இருக்கிற லைன்ல இந்த கர்சரையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நேரா இருக்கிற லைன் ஸோ உங்களுக்கு விசிபிளா தெரியறதுக்காக இந்த ஹேண்ட் சிம்பிள் கொண்டு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2த்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஆன்சர் பிளஸ்ல வரும். ஸோ அதுக்கு நேரா இருக்கிற லைன், இதுக்கு நேரா என்ன இருக்குது? ரைஸ்ல எழுதிரணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. இது தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணும்? இதையும் நீங்க மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் எதுல வரும்? பிளஸ்ல வரும். ஓகேவா? மைனஸ் பண்றது மைனஸ் பண்ணிடணும். ஆன்சர் எதுல வரும்? ஏன்னா 1 தான் கிரேட்டர். ஸோ அதுலேருந்து ஸ்மால் நம்பர் மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் பிளஸ்ல வரும். அப்ப பிளஸ்ல வந்து எதுல எழுதணும்? ரைஸ்ல எழுதணும். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது. இது 2த்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு மைனஸ்ல வரும். ஏன்னா இங்க 2.0 இங்க 2.8 ஸோ மைனஸ்ல வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதையும் மைனஸ் பண்ணிட்டு இதுக்கு நேரா இருக்கிற லைன்ல ஃபால்ல எழுதிரும். ஏன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இதுவும் இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இதையும் நீங்க என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண ஆன்சர் பிளஸ்ல வரும். ஸோ என்ன பண்ணணும்? இதையும் மைனஸ் பண்ணா எங்க எதுல போடணும்? பிளஸ்ல பண்ணி எழுதிரும். ரைஸ்ல எழுதிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பண்ணுமா? ஸோ இந்த வேல்யூ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இது கிரேட்டரா இருக்குது. சாரி. இது ஸ்மாலர், இது கிரேட்டர். அப்ப எதுல வரும் ஆன்சர்? மைனஸ்ல வரும். ஸோ இதுக்கு நேரா இருக்கிற ஃபால்ல எழுதிரணும். ஸோ அதே மாரி இதுவும் பாருங்க. இது 1 ஸ்மாலர், இது கிரேட்டர். அப்ப எதுல தான் வரும் ஆன்சர்? மைனஸ்ல வரும். ஸோ அப்ப எதுல எழுதணும்? ரைஸ்ல எழுதக்கூடாது. ஃபால்ல எழுதிரணும். ஓகேவா? ஃபால் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப ஆர்எல். இந்த ஆர்எல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்எல் கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ரைஸ்ல இருந்துச்சுன்னா, இந்த ஆர்எல்லையும், ரைஸையும் பிளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஆர்எல் இருக்கா? இதையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் இதையும் பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 433.006 வரும். நெக்ஸ்ட் இப்ப நமக்கு இந்த ஆர்எல் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இங்க ஒரு ரைஸ் இருக்கா? அப்ப இந்த ஆன்சரையும், இந்த ஆன்சரும் என்ன இருக்கு? ரைஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணி இதுக்கு அதே லைன்ல நம்ம மார்க் பண்ணிரணும். ஓகேவா? இந்த கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த வேல்யூ மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா 432.850 கிடைக்கும். திரும்ப பாருங்க ஆன்சர். இது வந்து ரைஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த 432 இந்த 1 நம்ம என்ன பண்ணோம்? பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ண என்ன வரும் ஆன்சர்? பிளஸ் பண்ண ஆன்சர் 434.452. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இப்ப ஃபால்ல இருக்குது வேல்யூ. அப்போ இது 2த்தையும் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்? அதே லைன்ல இருக்கிற இந்த ஆர்எல்ல நம்ம மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட் திரும்ப என்ன இருக்குது? அதுவும் ஃபால்ல தான் இருக்குது. ஸோ ஆர்எல் மைனஸ் இந்த ஃபால்ல இருக்கிற ஆன்சர மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு அதே லைன்ல இருக்கிற ஆர்எல்ல நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிறது பெஞ்ச் மார்க். ஸோ பெஞ்ச் மார்க் மார்க் பண்ணிட்டோம். ஸோ எங்கெங்கலாம் இந்த பேக் சைட் போடுறீங்களோ, அங்கங்கலாம் இந்த சேஞ்ச் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பேக் சைட் இருக்குது. ஸோ இதுக்கு நேரா இருக்கிற லைன்ல சேஞ்ச் பாயிண்ட் 1. ஸோ இங்க பாருங்க பேக் சைட் இருக்குது. ஸோ இதுக்கு நேரா இருக்கிறதுல சேஞ்ச் பாயிண்ட் 2. இது இங்க பிஎஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நேரா இருக்க லைன் சேஞ்ச் பாயிண்ட் 3. ஓகேவா? ஸோ செக். இது எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, சமேஷன் ஆஃப் பேக் சைட் இது வந்து டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? சமேஷன் ஆஃப் 4 சைட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் சமேஷன் ஆஃப் 1. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆர்எல் சமேஷன் ஆஃப் சாரி சமேஷன் கிடையாது. லாஸ்ட் ஆர்எல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்எல். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? சமேஷன் ஆஃப் பிஎஸ் இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்? இந்த பிஎஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் எஃப்எஸ். எஃப்எஸ்ல என்ன பண்ணும்? இந்த எஃப்எஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூ நீங்க என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு 6.916 வரும். நெக்ஸ்ட் ரைஸ். ரைஸ் என்ன பண்ணுங்க? இந்த 3 வேல்யூ தான் இருக்குது. இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபால்ல பாருங்க. ஃபால்லையும் நமக்கு இந்த 3 வேல்யூ தான் இருக்குது. ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஆர்எல்லாம் இருந்து நமக்கு கடைசியா கிடைச்ச டேப்லோ காலம்ல கடைசியா கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் மைனஸ் டேப்லோ காலத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ நீங்க மைனஸ் ஓகேவா? அந்த வேல்யூ எழுதிடணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2த்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணுங்க. வந்த ஆன்சர எழுதுங்க. ஓகேவா? எல்லா ஆன்சருமே சேமா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற ஆன்சர் கரெக்ட். அப்படி இல்லைன்னா தப்பு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க 0.952. இத மைனஸ் பண்ணாலும் நமக்கு 0.952 தான் வருது. ஸோ இத மைனஸ் பண்ணா நமக்கு என்னதான் வருது? 0.952 தான் வருது. ஸோ நீங்க பண்ணியிருக்கிற ஒர்க் வந்து கரெக்ட். ஸோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.